Hallelujah. Glad to see you. Let's pray for today's word. Father God, thank you for your grace and unfailing love. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. We know that God wants all men to be saved. We know that God wants us to come to a knowledge to the truth. And we know that salvation and hope come from you, our God. That is the reason why we all assemble before you with an honest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. And please help us to know God's will better through your word. Today we want to receive the full anointing of the Holy Spirit. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. Please help us to live more worthily according to your word. Please help us to glorify and enjoy you forever. Now we rely on the Holy Spirit with all our heart. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. From now on, I am going to preach the gospel for you. Today's main text is John Gospel, chapter 1, verse 1, 2, 3, and verse 10, verse 14, 15. யோவான் புத்தகம் முதலாம் அதிகாரம் வசனத்தெல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் 2, 3, 10வது வசனம் 14, 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானவருடைய பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Colossians chapter 1, verse 15, 16, 17. கொலோசியர் புத்தகம் முதலாம் அதிகாரம் வசனம் 15, 16, 17. அவர் அதர்சனமான தேவனுடைய ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலே உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிலைநிற்கிறது. Now I am going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க போகிறேன். What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Do you know what is the gospel? சுவிசேஷம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? In Romans chapter 1, verse 2, verse 4, the Apostle Paul says that the gospel is Jesus Christ. ரோமர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதான தேவ செய்தி. Therefore, the subject of today's word is Jesus Christ. அதனால இன்னைக்கு பேசப்படுகிற வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை மையமாய் இருக்கு. Who do you think Jesus Christ is? நீங்க இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? அதாவது மரியாதைய வாழ்க்கையிலே பிறக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? Do you think of only the poor person who was suffered on the cross?
அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் துன்பப்பட்டு ஏழையாக மட்டும் இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? Do you think of only a good man who died for us? இல்ல நமக்காக மரித்த ஒரு நல்ல மனிதன் என்று நினைக்கிறீங்களா? Do you think of Jesus only as a historically great person? ஆகையினால எல்லாரும் இது சரித்திரபூர்வமாக இப்படிப்பட்டதாய் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமா? We all believe in Jesus Christ. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். Is that right? நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? உண்மைதானே? Then who is Jesus? அப்படியானா இந்த இயேசு கிறிஸ்து யாரு? Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3, verse 10, verse 14, verse 15, and Colossians chapter 1 verse 15 to 17. ஆகையால இன்றைக்கு நாம பார்த்த இந்த தேவ வார்த்தையின் பிரகாரமாக யோவான் புத்தகத்திலும் கொலோசியர் புத்தகத்திலும் சற்று முன்பு நம்ம வாசித்த இந்த வேத வார்த்தைகளிலிருந்து This main text explains who Jesus is and what Jesus is. இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவர் என்ன என்பதை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கலாம். I hope you to know Jesus more accurately through today's message. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். God is here now in our midst. ஆண்டவர் இப்பொழுது நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். God is here now in this assembly. இந்த சபையிலே ஆவியானவர் இருக்கிறார். May you be blessed by God. நீங்க ஆண்டவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். May you be healed by the light of Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பிரதான அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் குணமடையக்கூடும். First of all, let's read all together John Gospel chapter 1 verse 1 to verse 3. நாம யோவான் முதலாம் அதிகாரம் 1 இலிருந்து 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது verse 1 to 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And read also verse 10, verse 14 and 15 to understand better today's subject. அதனால இந்த 14, 15 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இதை நம்ம நன்றாக நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். Please read verse 10. வசனம் 10ல பார்க்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And verse 14, verse 15. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அது நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். Verse 15. Yeah, please. The subject of today's message is our King Jesus Christ, the Creator God who existed before the world began. நம்முடைய படைப்பாளராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus Christ is the Creator God who existed before the world began. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளராக அவர் இருக்கிறார். Jesus Christ is the Son of God who has existed from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற குமாரன் அவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் நித்தியமாய் இருக்கிறவர். With which word does the Apostle Paul start John Gospel? ஆகையால அப்போஸ்தலன் யோவான் என்ற அந்த வார்த்தையும் கூட அந்த செய்தி மூலமாக அங்க தொடங்கப்படுகிறது. In the book of John Gospel, Apostle Paul starts with the word, in the beginning was the word. இந்த யோவான் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்று தொடங்குறதை நம்ம இங்க பார்க்கிறோம். Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தொடக்க வார்த்தையின் மூலமாக சொல்லும் பொழுது அவர் தேவன் என்று அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. How can he know that this word declares Jesus is God? இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்று இந்த உலகம் அறிவிக்கிறது எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்?
First of all, let's read Genesis chapter 1 verse 1 and John Gospel chapter 1 verse 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலும் முதல் வசனத்திலும் யோவான் என்ற முதல் வசனத்திலும் நம்ம பார்க்கலாம். Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகம புத்தகத்திலே தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. ஆகையாலே இங்க நம்ம யோவான் புத்தகத்திலே அங்கேயும் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word in the beginning. ஆங்கில வேதாகமத்திலே ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலே அங்கே ஆரம்பம் என்று சொல்லி தொடங்குகிறது. And John Gospel chapter 1 verse 1 also starts with the word in the beginning. அதே மாதிரி யோவான் புத்தகத்திலும் இந்த முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இங்கேயும் ஆதியிலே என்ற வார்த்தை தான் தொடங்குகிறது. All the English Bible expresses the word in the beginning. ஆனாலும் ஆங்கில வேதாகமத்திலும் இங்கே நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்து தான் தொடங்குகிறது. But in the original Bible, the word in the beginning are different meaning from each other between Genesis and John Gospel. ஆனா வேதாகமத்திலே ஒரு ஒரிஜினலாக இருக்கக்கூடியதான பைபிளை நம்ம பார்த்தா ஆதியாகமத்துக்கும் யோவானுக்கும் இந்த ஆரம்பம் என்கிற சொல்லுகிற வார்த்தை வேறுபட்டதாக இருக்கிறது. Speaking again, in the beginning of John Gospel is a different meaning from that of Genesis. அதாவது யோவான் புத்தகத்துக்கும் ஆதியாகம புத்தகத்துக்கும் அது ஆரம்பம் என்கிற சொல்லப்படுகிற வார்த்தை அது வேறுபட்ட அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. In the beginning of Genesis uses the word Bereshit in Hebrew language. எபிரேய வார்த்தையிலே இந்த ஆரம்பம் என்கிற சொல்ற வார்த்தை பெரேஷித் என்று சொல்லப்பட்டிருக்கு. Bereshit means the starting time of the universe. அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்று சொல்லப்படுகிற இந்த பெரேஷித் என்கிற வார்த்தை பிரபஞ்சத்தின் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is, it means the beginning of the time and space. அதனால இது நேரத்தையும் காலங்களையும் அது தொடக்கத்தையும் குறிக்கிறது. In English, Bereshit means in the beginning of the world. அதனால இங்கிலீஷ் பைபிள்ல இந்த பெரேஷித் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை தொடக்கம் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, in the beginning in Genesis chapter 1 verse 1 means when the world began. ஆதியாகமம் முதலாவது வசனத்தில இந்த ஆரம்பம் அல்லது உலகம் தொடங்கிய போது என்று சொல்லப்படுகிறது. But in the beginning of John Gospel uses the word arche in the Hellenic language. அதாவது யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது ஆரம்பம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அது ஹெலனிக் மொழியிலே ஆர்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Arche means before all things were created. ஆர்கே என்கிற அந்த வார்த்தையானது இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாக அது படைக்கப்பட்டதா இருக்கிறது. Arche means before the world began or from eternity in English. ஆங்கில பைபிள்ல இந்த ஆர்கே என்கிற வார்த்தை உலகம் தொடங்குவதற்கு முன்பதாக அது நித்திய காலமா இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. அதனால யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த முதல் வசனமோ ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது என்பதை நாம வேறு விதமாக அதை நாம தெரிந்து கொள்ளலாம். It is that the world has already existed before God created the world. தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே இருந்தது என்று சொல்லி நாம தெரிந்து கொள்ளலாம். In the beginning of John Gospel means before the world was created. அதாவது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நித்திய காலமாக தேவன் இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, God is the one who has existed since before all eternity. எல்லா படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் இருந்தார் என்கிற அந்த ஆரம்பம் என்கிற வார்த்தை. When nothing existed except God, there was the Word. தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லாமல் இருந்த போதே வார்த்தை இருந்தது. By the way, John Gospel says that the Word is the Christ, the Son of God. அந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார். Let's read again chapter 1 verse 1 to 3 and 10 and 14 15. மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1வது வசனத்திலிருந்து 3 வரைக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் அது உண்டாகவில்லை. Verse 10 and 14, 15. வசனம் 10 இருந்து நம்ம படிக்கும் போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானவருடைய பிதாவானவருக்கு அது மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. And 15. Okay. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று கூப்பிட்டு சத்தமிட்டு கூறினார். Through this verse, we can understand the 5 important truths. இந்த 5 வசனங்கள் மூலமாக நாம் 5 விதமான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். The first truth is that from eternity, the Word has existed and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். The second truth is that the Word became flesh and He came into the world. இரண்டாவது, அந்த வார்த்தையானது மாம்சமாகி இந்த உலகத்திற்கு அது வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He is Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The third truth is that Jesus Christ is the Son of God. அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவர் மாம்சமாக அவர் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். The fourth truth is that Jesus Christ is God who has existed from eternity. இங்க பார்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் நித்தியத்தில் இருந்த தேவனாக இருக்கின்றார். Apostle Paul testified that Jesus is God who has existed before the world began. அப்போஸ்தலனாகிய யோவான் அவரை குறித்து இங்கே சாட்சி சொல்கிறார், அவர் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர் என்று சொல்லி. And the Baptist John also testified concerning Jesus. யோவான் ஸ்நானகனும் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். The Baptist John was born 6 months earlier than Jesus. யோவான் ஸ்நானகன் அவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 6 மாசத்துக்கு முன்பதாக அவர் பிறந்தவர். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த 15வது வசனத்திலே அவர் சாட்சி கொடுக்கிறார். Let's read John Gospel chapter 1 verse 14 and 15. One more. அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 15வது வசனத்திலே நாம் மீண்டுமாக நாம் பார்க்க கூடும் என்று சொன்னால், அந்த வார்த்தை மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். Through verse 1, verse 14, verse 15, we can understand that the word is Jesus. இந்த 14வது 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்கிறவர் யார் என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோம். And the word is God. இந்த வார்த்தையானது தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word is with God. இந்த வார்த்தையானது அது தேவனாய் இருக்கிறார். The word is Jesus, the Son of God. இந்த வார்த்தையானது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, Jesus is God who has existed before the world began. உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக இந்த உலகத்திற்கு முன்பதாகவே அவர் இருந்தார். We must understand this. இதை நம்ம கண்டிப்பா நாம் புரிந்திருக்க வேண்டும். Verse 1 says to us that the word is God. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனம் தேவன் அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி. Verse 14, 15 says to us that the word is Jesus. அங்கே 14 15 வசனத்தில் நம்ம சற்று முன்பு வாசித்தது போல அவர் நம்முடைய தேவனுடைய குமாரன் என்று தெளிவாக சொல்லுகிறது. Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்துவையான தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். He has been from eternity. அவர் நித்தியத்தில் இருக்கிறவர் என்று சொல்லி.
And he came into the world in the flesh as the Christ. அவர் மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். Therefore, according to John Gospel chapter 1, the word is Jesus Christ. ஒன்றாவது வசனம் இந்த யோவான் 1:1 சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருந்தார். Jesus is the Son of God and he is God himself. அவர் தேவனுடைய குமாரனாகவே அவர் தாமாகவே இருந்தார். Jesus is God himself. இயேசுவே கடவுளாக இருந்தார். The fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the creator God. ஐந்தாவது உண்மை என்ன என்று சொல்லி பார்த்தால் இந்த உலகத்திற்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட படைப்பாளரான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். He created mankind and all things in the beginning. அவர் மனுக்குலத்தை எல்லாவற்றையும் அவர் படைத்தவராய் இருந்தார். Through verses 3 and 10, we can know that Jesus is the creator God. யோவான் இந்த முதலாம் அதிகாரத்தில் வசனம் 3வது வசனம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு எல்லாவற்றையும் படைக்கிறவராக இருக்கிறார். Let's read the verses 3 and 10 again. 3வது வசனம் சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. Jesus was a man with a human nature just like us. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை போலவே ஒரு மனிதனுடைய சாயலில் அவர் இருந்தார். And Jesus was a complete man with a body. இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு சரீரம் கொண்ட ஒரு முழுமையான ஒரு மனிதனாக காணப்பட்டார். Jesus wept when he heard of Lazarus who was dead. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போன போது அவர் அந்த இடத்துல அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus grieved just like us. இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவரும் சில வேளைகளில் அவர் துக்கம் அடைந்தவராய் இருந்தார். Jesus felt severe pain when he was hit by a thorn whip. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சவுக்கால அடிக்கப்படும் பொழுது அவர் கடுமையான வலிகளை அவரும் கூட உணர்ந்தார். However, Jesus was not a creature like us. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை போல ஒரு உயிரினம் கிடையாது. Even though Jesus had a body, Jesus was the complete God. அவருக்கு சரீரம் இருந்தாலும் கூட ஆனால் அவர் முழுமையாக அவர் தேவனுடைய தன்மையிலே உள்ளவராக இருந்தார். Jesus was God himself. அவருக்குள்ளே அவரே கடவுளாக இருந்தார். He had no sin in him. அவருக்குள்ளே எந்த பாவமும் இல்லை. And Jesus performed countless miracles and signs that only God can do. ஆகையாலே அநேக அற்புதமான அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து செய்தார். அதை செய்வதற்கு காரணம் என்றால் அவர் தேவனாக இருந்தபடினாலே. Jesus is the creator God who created all things. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் படைத்த தேவனாக இருக்கின்றார். This means that Jesus Christ is not a creation. ஆகையாலே இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் அல்ல, அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு படைக்கிறவர். It means that Jesus is the Lord of all things of the universe. ஆகையாலே ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அவர் ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore, Jesus is the Word who had existed before the world began. ஆகையாலே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய அந்த வார்த்தை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And he came in the flesh into the world for our sins. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். But Jesus is the creator God. ஆண்டவர் ஒரு படைப்பாளர். Apostle Paul explained this truth more plainly in Colossians. கொலோசியர் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உண்மையை அவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். Let's read together Colossians chapter 1 verse 15 to verse 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிலைநிற்கிறது.
Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனோடு இருந்தவர். Jesus is the one who created all things. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் படைத்தவராய் இருக்கிறார். Jesus is the one who came to this world in the flesh for our sins. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டவர். Why did Jesus come in the flesh? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும்? Jesus is originally the Son of God. அவர் உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரனாக அவர் இருந்தார். And he came as a man in the flesh to atone for our sins. நம்முடைய பாவ பரிகாரங்களுக்காக அவர் இந்த பூமியிலே மனுஷனாக நமக்கு வெளிப்பட்டார். Jesus is God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார். But he came as a man to be an atoning sacrifice for our sins. நம்முடைய பாவங்களுக்காக பாவ பலியாக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவர் வந்தார். We can understand that Jesus is the creator God through John Gospel. அதனால இந்த வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்பதையும் அவர் நமக்காக வந்தவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus is the Son of God who existed before the world began. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம். Jesus is the creator God who created all things in the world. இயேசு கிறிஸ்துவானவர் அனைத்தையும் படைத்த ஒரு படைப்பாளராக அவர் இருக்கிறார். Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. மாம்சத்திலே இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறார். Jesus is the Son of God who existed before the world began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். We must acknowledge and believe that he is the creator God. ஆகையாலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்று சொல்லி. Through this, may you have a more certain faith in the name of Jesus Christ. ஆகையாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் முழுமையான நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We all believe in Jesus Christ. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறோம் அல்லவா? Then we must acknowledge Jesus is the creator God. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள் என்றால் அவர்தான் எல்லாவற்றையும் படைக்கிறவர் என்றும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you to know more accurately concerning Jesus our Lord. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி. Knowing makes us more confident and empowers us. இயேசு கிறிஸ்துவை நாம அப்படி அறிந்து கொள்கிறதுனால நம்முடைய நம்பிக்கை இன்னும் நமக்குள்ளாக அதை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. Do you want to receive more power from Jesus? ஆகையாலே நம்ம ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து அதிகமான வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோம். If you know Jesus for sure, you will gain more power from Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நீங்கள் அறிந்திருந்தால் இயேசுவுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Therefore, I bless you so that you may have sure faith in Jesus our King. ஆகையாலே நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக நம்புகிறபடியால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். Now I would like to conclude today's word. நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்பதாக I want to ask you one thing. நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். Please listen carefully because it is very important. நீங்க இது வந்து முக்கியமான காரியமா இருக்கறனால நீங்க கவனமாக நீங்க கேட்க வேண்டும். The Bible is the book that teaches us who is the king. பைபிள்ல வந்து சொல்லப்பட்ட இந்த ராஜா யாரு? We can know through the Bible whether God is a king or man is a king. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டது வந்து மனிதன் ராஜாவா அல்லது கடவுள் ராஜாவா? Who is the king in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே யார் ராஜாவாக இருக்கிறார்கள்? Are you the king in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவா இருக்கிறாரா? Who is the king in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே யார் ராஜாவாக இருக்கிறார்? Please don't think that you are the king in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ராஜா என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். If you think you are the king in your life, then you cannot overcome many problems and many troubles. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா என்று நினைத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனை போராட்டங்களை நீங்க தீர்க்கவே முடியாது.
If you have a lot of difficulties and troubles now, then you should look back to see whether you thought yourself as the king of your life or not. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒருவேளை இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜாவாக நீங்க நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னா அல்லது இல்லை என்று சொல்லி நீங்க மறுபடியும் என்ன செய்யணும், நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். If you think you are the king of your own life, you have to repent. நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு நாள் நீங்க நினைச்சு கொண்டிருந்தா இன்னைக்கு அதுல இருந்து நாம மனம் திரும்ப வேண்டும். We were saved from sin through Jesus Christ. நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீங்கள் நானும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். We all belong to Jesus Christ. நாம எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். So our king is Jesus Christ in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ராஜா யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கையை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. Therefore, there is only one king in our life. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். That is Jesus Christ. அது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Satan prowls around like a roaring lion looking for someone to devour. பிசாசானவன் अनेक நேரத்துல கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டு திரிகிறான். Who will be the target of Satan's attack? அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. That would be the person who thinks that he himself is the king of his own life. ஆகையாலே இந்த பிரச்சனைகளில் இருந்து அவன் வாழ்க்கையிலே அதை உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினால் Satan seeks out and attacks the person who thinks I am the king of my life. ஆகையாலே நாம் இந்த பிரச்சனையில இருந்து சாத்தான் தாக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம முடிவாக நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்று சொன்னா நாம் படைப்பாளராக இயேசு கிறிஸ்துவை நாம ஒப்புக்கொள்ள வேண்டும். If we want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the Creator God and the King of our lives. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல இருந்து போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்னா நம்முடைய படைப்பாளராக இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the way how we can have a faith that we rely on God correctly. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை நம்பி இருக்கிறதான விசுவாசத்தை பெறுவதற்கான சரியான ஒரு வழியாக இருக்கும். Do you have any problems and troubles in your life? உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதா? இல்ல சொல்லவே முடியாது இல்லையா? Then you must acknowledge that Jesus is your king in your life. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று நீங்க என்ன செய்யணும், ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you to repent of thinking that you are the king in your life. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ராஜா என்பதை நாம நினைக்க வேண்டும். Then you will be free from Satan's attack. அப்பொழுது நீங்க பிசாசுடைய தாக்குதலிலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, தப்புவிக்கப்படுவீர்கள். Then Satan will not be able to attack you. அப்பொழுது பிசாசனோடு உங்களை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. பிசாசன உங்களை தாக்க நினைச்சாலும் தேவன் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். Jesus is our king. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா. Jesus is my king. இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜாவா இருக்கிறார். Jesus is the king of all kings. இயேசு கிறிஸ்துவானவர் அனைத்து ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். Jesus is the Lord of all lords. இயேசு கிறிஸ்து அனைத்து பிரபுக்களுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். And Jesus is our king and our Lord. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ராஜாவாகவும் என்னுடைய ராஜாவாகவும் இருக்கிறார். Jesus is the creator God. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைக்கிறவராய் இருக்கிறார். Jesus is God himself. இயேசுவே தமக்குள்ளே தேவனாக இருக்கிறார். I pray in the name of Jesus Christ that you and I may confess this. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம இருப்பதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். May the grace of our Lord Jesus Christ, our King, be abundant in you. நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை நமக்குள்ளே ஏராளமாக அது இருக்கட்டும்.
Let's pray with today's word. ஆகையால் என்னுடைய வார்த்தையை நாம் கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. ஜெபம் செய்யலாம். கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். Father God, we acknowledge that Jesus is our King, our Lord in our life. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். Today we understood clearly that Jesus Christ is the Creator God. நாங்கள் தெளிவாக இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம், நீர் எங்களுடைய படைப்பாளர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். Today we understood clearly that Jesus is our King, our Lord in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். நீரே எங்களுடைய ராஜாவாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு. Jesus Christ is the Creator God who existed before the world began, we believe. இயேசு கிறிஸ்துவே உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே நீர் ஒரு படைப்பாளராக இருந்த தேவன். Jesus is the Son of God who came into the world to save all sinners, we believe. இயேசுவே இந்த உலகத்திற்கு எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவரே மன்னிக்கவும் ரட்சிக்கவும் வந்த தேவனுடைய குமாரனே. We know that Jesus is our Savior and the Christ. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிறீர். We know that Jesus was sent in the flesh into the world by God. இயேசு கிறிஸ்துவே தேவனால் அனுப்பப்பட்ட மாம்சத்தில் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய நீர். Jesus took away all sins of the world and shed his blood instead of us. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பாவங்களையும் நீக்கி எங்களுக்கு பதிலாக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். Therefore, we believe that whoever believes in Jesus Christ as the Son of God and the Savior can be saved from sins by the grace of God. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய குமாரனாகிய இரட்சகராகவும் விசுவாசிக்கிற யாவரும் அவர் தேவனுடைய கிருபையினாலே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். Please help us to be faithful witnesses of Jesus Christ so that all people in the world can be saved and worship God. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட முடியும். Please give us the honest heart to preach the gospel toward the world. ஆகையால் இந்த உலகம் முழுவதும் உம்முடைய சாட்சிகளை நாங்கள் பிரசங்கிக்க எங்களை ஊக்குவியும். We pray in the name of Jesus Christ, our King, our Lord, who saved us. ஆகையாலே எங்களை ரட்சித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Amen. ஆமென். Now I will proclaim the blessing for you. நான் இப்பொழுது உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஜெபம் செய்து இருங்க. Mark chapter 16 verse 20 says that God is present wherever the gospel is preached. மார்க் 16 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடமெல்லாம் God says that He confirms the gospel by the signs and the miracle that accompanied it. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற இடமெல்லாம் தேவன் அந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். Dear friends, I have been proclaiming the gospel for you until now. இப்பொழுது கூட நான் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில பிரசங்கித்திருக்கிறேன். God is here in our midst and in this place. ஆகையால தேவன் நம் மத்தியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். The Holy Spirit is moving here to touch and heal us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டு சுகமாக்க அவர் இங்கே இருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுது கூட உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்களாக. May you be free from troubles in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நோய்களில் இருந்து நீங்கள் சுகமாக்கப்படுவீர்களாக. Be free from troubles in the mighty name of Jesus Christ, our King. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிற அவர் இப்பொழுது இந்த இடத்திலே முழுமையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை குணமாக்குவாராக. May you be healed from all disease in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே நீங்கள் சுகமாக்கப்படுவீர்களாக. Be healed from all disease in the mighty name of our King Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே எல்லா விதமான தீமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. May you be blessed fully at any time and at any place by Jesus our King, our Lord. நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. May God's blessing be in you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் மேல இருக்கட்டும். May your soul be carrying along well. உங்களுடைய ஆத்மாவானது மகிழ்ந்து களி கூறட்டும். May you enjoy your good health. நீங்கள் உங்களுடைய சுகமான வாழ்வை நீங்கள் அனுபவிப்பீர்களாக. May everything go well with you. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களை பின்தொடர்ந்து வரட்டும். God bless you and your family. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 Hallelujah.